காஸ்ட்டு, கலரு, ரிலீஜன். ஸோ இதெல்லாம் ஒருத்தன் டிக் பண்ணி வந்தானா அவன் வந்து அந்த மார்க்கெட்டில் நல்லா இருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை தேடுறான். அஸ் அ மேலாக நம்ம வந்து நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் ஒரு ஃபீமேலுடைய மைண்ட் செட் உள்ளே வரும்போது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றும் நம்மளுடைய லைஃப்பை. ஸோ ஆமாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு கல்யாணம் அவசியமா இல்லை அனாவசியமா அப்படின்ற டாபிக் தான். இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்கு. ஸோ இது நான் பேசினா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த துறை வல்லுநர்கள் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கோம். ஸோ அவங்களையும் கூப்பிட்டு தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க அது யாருன்னு பார்ப்போம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவர் நம்ம கார்த்தி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகிறவர் ஃப்யூச்சரில். ஸோ அதான் வந்து ராஜசேகர். ஸோ இவங்க 2 பேருமே நம்மளோட இருக்காங்க. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், இதில் பேசுகிறது எல்லாமே எங்களோட சொந்த கருத்து தான். இது அதாவது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்க. நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதனால் வந்து இது எங்களோட சுய கருத்து தான். நீங்கள் வந்து இதை வச்சு எதுவும் முடிவு எடுக்காதீங்க வாழ்க்கையில். நாங்கள் பார்த்து வளர்ந்ததை வச்சு நாங்கள் பேசுகிறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ராஜி, இப்போ நீ சொல்லு, மேரேஜோட உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றத. ஸோ நான் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறதுமே நானும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஒரு ஃபன்னுக்காக தான். அனைத்தும் கற்பனைன்ற மாதிரி அனைத்தும் ஃபன்னுக்காக தான். நாங்கள் சொல்கிறது எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஆமாம். ஸோ வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னால் இவனே ஒரு எக்ஸ்பர்ட், கல்யாணத்தையும் எக்ஸ்பர்ட், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது எக்ஸ்பர்ட். அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, மாற்றி பேசுங்கன்றேன். ஸோ சும்மா இன்ட்ரோக்காக எதாவது சொன்னால், மற்றபடி மேரேஜ் நெசசிட்டியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்ன்ற கான்செப்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. மேரேஜில் ஈடுபாடு இல்லை, ஆனால் இந்த கம்பேனியன்ஷிப்ன்றது வேணும். ஆஸ் அ ஹியூமனாக ஒருத்தர் இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி ரிலை பண்ணி இருக்கிறது தப்பு கிடையாது. அது வந்து ஒரு பர்சன் சேம் செக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்போசிட் செக்ஸாக இருக்கலாம். பட் ஒருத்தங்க இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஸோ நமக்கு ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம ஏதாவது ஹாப்பினஸ் இருக்குது, சேட்னஸ் இருக்குது, ஷேர் பண்ணோன்னா ஒரு கம்பேனியன் தேவை. அப்படின்னும் போது எனக்கு கம்பேனியன்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் மேரேஜ்ன்னும் போது அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒரு பையன், அந்த பையன்கிட்ட இவ்வளோ இந்த வேலை இருக்குது, இவ்வளோ சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, காஸ்ட்டு, கலரு, ரிலீஜன். ஸோ இதெல்லாம் ஒருத்தன் டிக் பண்ணி வந்தானா அவன் வந்து அந்த மார்க்கெட்டில் நல்லா இருக்கான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை தேடுறான். ஸோ அந்த பொண்ணு அதே க்ரைட்டீரியா, காஸ்ட்டு, ரிலீஜனு, கலரு. ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்குன்னு வரும்போது சேலரி இவ்வளோ இருக்கணும், பெண்களுக்குன்னு வரும்போது முடி இவ்வளோ இருக்கணும், அழகு இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ இந்த க்ரைட்டீரியாலாம் டிக் பண்ணுறவங்க அந்த மார்க்கெட்டில் வித்துடுறாங்க, அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்களாம் என்ன ஆகுறாங்க, மற்றவங்கன்னும் போது தான் இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோம். உனக்கு பொண்ணு பார்க்குறோம், ஹைப்போதெட்டிக்கலி, சரி ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு பார்த்துருங்க. என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போதோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல. கல்யாணம்னு வந்துட்டாவே நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருப்போம், பரவாயில்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், வேலை செஞ்சு படித்தோம், ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு. ஆனால் கல்யாணம்னு போனால் நம்மளோட கான்ஃபிடென்ஸை அப்படியே உடச்சி விட்ருவாங்க. நீ இத்தனை நாளாக படித்தது வேஸ்ட்டு, நீ போய் ஒரு வேலை வாங்கியிருக்க பேர், இதுதான் என்ன வேஸ்ட்டு, வேலை இருக்கா, வீடு இருக்கா அவங்ககிட்ட, இல்லை வீடு இருக்கா, உன் பேரில் இருக்கா. ஸோ இதெல்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுறது, பெண்களுக்கு அப்படியே வேறு. ஸோ இதனால தான் எனக்கு இந்த மேரேஜ்ன்ற கான்செப்டில் அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் அகெயின்ஸ்டாக பேச வந்திருக்கேன். என் தானே தலைவன் ஃபாருக்கு பேச வந்திருக்கான். ஸோ இட்ஸ் ஓவர் டு யூ. ஸோ கார்த்தி, நீ மேரேஜ் ஆனவன், அதாவது எப்பயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு தெரியும் ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இதில் நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்படி சொல்லு, மேரேஜோட பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றது என்னன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்ன நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஸோ இதை கூட இங்கிலீஷில் தான் சொல்கிறேன், வெரி சாரி. ஸோ இப்போது மேரேஜை பற்றி டிஸ்கஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ராஜ் நிறைய சொல்லியிருப்பார். ஸோ நான் வந்து மேரீடு, எனக்கு வந்து இப்போது மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 3 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லிட்டு பெருசாக இருக்காது. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் சரி, எனக்கு மைண்ட் தாட்டில் இருந்தும் நான் சொல்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட் என்னுடைய ஜென்ரல் கருத்து தான். ஸோ இப்போது என்னென்னா, மேரேஜ்ன்றது ஒரு லைஃபோடைய முக்கியமான ஒரு நீடுன்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். எதுக்காக அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கல்ச்சரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ அது இல்லாமல்
எல்லா மனுஷங்களும் 1 to 1 டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இன்டர்னலாக யாருக்கும் தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் அதை யோசிக்கும் போது தான் தெரியும் நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு 1 to 1 ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ மேரேஜும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக அப்படின்னு நினைப்பாங்க. பட் லைஃப்பில் வந்து அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பார்ட். ஸோ அது முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் தனியாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 40-45க்கு அப்புறம் நம்ம கூட இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. டு பி ஃப்ராங்க், இதான் உண்மை. சரிங்களா? ஸோ ஒரு துணைவி வேணும் கண்டிப்பாக. இதனால் ஏன்னா ஒரு ஒரு மென்னாக இருக்கட்டும், ஹியூமனாக இருக்கட்டும், சைக்காலஜிக்கலியும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட திங்கிங்காக இருக்கட்டும், அவங்களோட திங்கிங்காக இருக்கட்டும். ஸோ ரெண்டுமே லைஃபுக்கு தேவை. ஸோ ஆஸ் அ மேலாக நம்ம வந்து நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் ஒரு ஃபீமேலுடைய மைண்ட் செட் உள்ளே வரும்போது அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றும் நம்மளுடைய லைஃப்பை. ஸோ ஆமாம். ஸோ அதனால் நமக்கு வந்து மேரேஜ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாப்பாடுனா விருப்பம். ஸோ சாப்பாடை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். மேரேஜ்ன்றது ஒரு மீல்ஸ் மாதிரி. ஸோ அந்த மீல்ஸ் சாப்பாடில் உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் இருக்கும், எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டும் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அதை வந்து அனுபவிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். ஸோ இதுதான் மேரேஜ் லைஃப். ஸோ நமக்கு இனிப்பே தேவைன்னா சுகர் வந்துடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருந்தால் தான் லைஃப்பும் நல்லா இருக்கும். ஸோ இல்லைனா ரொம்ப போர்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆமாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சூப்பர். இருக்கிற கையில் கல் வச்சிருக்கேன். நம்ம முன்னாடி ஒருத்ததுக்காக அவள் ஏதாவது பேசிட்டா அந்த கல்லாலே அடிக்குதா, வீடியோ கெடுவதுக்காகவே வந்ததுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அவன். விடுங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் பர்சன் கிட்டே தான் ஆரம்பிப்போம். ராஜி, நீ சொல்லு, மேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுல என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. மேரேஜ் ஆகாமல் இருந்தால் என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு இப்போ நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏவா இது 40 வயசில் கேட்டால் நான் சொல்லியிருப்பேன். பட் நான் என்ன கணிக்கிறேன், இதெல்லாம் நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு வச்சுட்டா. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எனக்கு கம்பேனியன்ஷிப்பில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் மேரேஜ்ன்ற கான்செப்ட் தான் இப்போ அது எந்த ஒரு ரிலீஜனில் ஒரு மாதிரி ஒரு ஹியூமனை வந்து ஓன் பண்ணுற மாதிரி. இப்போ ஒரு தாலியை கட்டிட்டா அந்த பொருள் இருந்து அந்த மாதிரி இருக்குது மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட். ஒரு டேக் மாதிரி கட்டிட்டா அவங்க வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி போகிறது என்னமோ 3 முடிச்சுதான், ஆனால் அதில் இருக்கிறது 1008 முடிச்சு குழப்பங்கள். ஆமாம். ஸோ டேக் மாதிரி கட்டிட்டு அது வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறது. ஸோ இதுதான் எனக்கு மேரேஜில் பிடிக்காத ஒரு விஷயம். நீ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ட்ரீட் பண்ணுறதுன்னு சொல்ல, அந்த கான்செப்டே சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. நெத்தியில் ஒரு பொட்டு, கழுத்தில் ஒரு கயிறு, அதெல்லாம். ஒரு ஆடு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க நம்மளே ஒரு தாலி வாங்கி கட்டிக்கலாம். நான் யாருமே கட்ட வேணாம்னு சொல்கிறேன். யாருமே மேரேஜே அதுக்கு தான் மேரேஜே வேணான்றான்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இது ஒன்று எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக பட்டது. ஓகே, நான் தேவையில்லாமல் கண்டென்ட் மாதிரி போகிறேன். சிங்கிளாக இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி நம்ம யாருமே இல்லாமல் இருக்கோம், நம்ம லோன்லியாக இருக்கும் போது, இல்லை நமக்கு எப்போயாவது லோவாக ஃபீல் பண்ணும் போது நம்ம போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்களும் ஒரு ஹியூமன் தான், அவங்ககிட்டயும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போது எனக்கு எதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த மாதிரி. ஸோ பட் அந்த டைமில் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். நான் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஒரு கம்பெனியன் இருக்காங்க, அப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா நான் வந்து உன்னோட கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் நான் இதெல்லாம் பகிர்ந்துப்பேன். சிம்பிளாக சொன்னால் அவன் தான் இதுதான் நீ இதுக்குள்ள தான் நீ ஃபீல் பண்ணுறியா? இது ஒன்று. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு எய்ம்லெஸ்ஸாக இருப்போமோ. ஏன்னா எல்லா மனுஷனாலையும் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு கண்ட்ரோல்டாக இருக்க முடியாதுன்னா அவன் ஒரு மாதிரி எது வேணாலும் பண்ணிட்டுருப்பான். அவன் கல்யாணம் ஆகலைன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போக மாட்டானோ. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கா? பிடிப்புன்றதை விட ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அவன் அதுக்காக வாழ்வான். அவன் வந்து தப்பாக ஒரு விஷயம் பண்ண போகும்போது நம்ம டிபெண்ட் பண்ணி ஒருத்தங்க இருக்காங்க. அது பையனாக இருக்கட்டும், நமக்கு பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட இருக்க பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணுக்கு பையனாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக இருப்போம். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணுறோமோ இல்லையோ பட் அதை பண்ணக்கூடாதுன்னு இருப்போம். தப்பான வழியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட்
கல்யாணம் ஆகாமல் தனியாக இருந்தால் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா எந்த கவலையும் நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வழி மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹியூமன் வந்து எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, மென்டலி தப்பு பண்ணுறது சான்சஸ் இருக்குன்னு. ஓகே, ஸோ இதுலேருந்து நீ சொன்ன கருத்துலேருந்து நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீ சொன்னல வழி மாறி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. சில பேர் வழி மாறி போனவங்களும் இருக்காங்க, நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. நல்லா வாழ்ந்தவங்களுக்கு நம்ம யாரை எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம்னா காமராஜர் எடுத்துக்கலாம், விவேகானந்தர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணணும்னு வாழ்ந்தாங்க. ஸோ அந்த எய்ம் இருந்தது, அந்த பிடிப்பு இருந்தது, அவங்கள யாருமே வந்து தப்பான இதுக்கு போக முடியல. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் யாராவது சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிக்கலாம். ஸோ நம்ம ஒரு சொசைட்டிக்காக வாழ்றோம்னு நினச்சோம் அப்படின்னா, நம்மளால் ஒரு 4 பேர் லைஃப் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாட்ஸே வராது. ஸோ கார்த்தி, மேரிட் மேன், ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃப்ரீடம் இருக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? என்ன கஷ்டம்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஐ திங்க் நமக்கு ஸ்டோரேஜ் பத்தாது அவன் சொல்ல போகிறதுக்கு. டிஸ்அட்வான்டேஜுன்றது ரொம்ப அது ஆக்சுவலி அது வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம், தென் வந்து வெட்டியாகவே வீட்டில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மொத்தமாக அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகும்போது அது வந்து ரொம்ப டைமை வந்து அந்த அந்த இடத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு டோட்டலாகவே அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ எதனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதனா வீட்டில் வேறு எதனா ரீசன் சொல்லிட்டு தான் வரா மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு தோணும், ஸோ இதை விட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். பட் நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றது அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ புதுசாக நம்ம லைஃப்குள்ளே வரவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஒரு சில பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லவ் மேரேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு கூட பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அவங்க ஓரளவுக்கு அடாப்ட் ஆவாங்க. ஒரு சில பேர் அடாப்ட் ஆகாமையும் இருப்பாங்க. மேரேஜ் அப்போ தான் பார்க்குறாங்க, 1-to-1 கனெக்ட் ஆகுறாங்கன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஸோ இதுதான் டைம் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக கட் பண்ணது அப்படியே சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து ஒய்ஃபுக்கு பயந்து சொல்லணும்ல, பயப்படாவே சில உண்மைகள் சொல்லலாம். பொதுவாக நீ வந்து ரொம்ப வந்து பொதுவாகவே சொல்ற. நீ எதுதான் இதெல்லாம் வந்து நினைக்கிறேன். அதான் எப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, பட் இதெல்லாம் வீடியோவில் வரும். இதெல்லாம் நான் கட்டியே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக போடுவேன். அதனால நீ தைரியமாக சொல்லு. நான் இருக்கேன், நம்ம சட்டம் இருக்கு, நம்ம டீம் இருக்காங்க, நம்ம தங்கச்சி பச்சா நான் பார்த்துக்கிறேன். நடக்க மாட்டேங்குது. நீ சொல்லு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது அடுத்தது மணியோட ஸ்பெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஹோட்டலாக இருந்தாலும் நம்ம போய் சாப்பிடுவோம். ஸோ நமக்கு அது பிரச்சனையே இல்லை. பட் நமக்குன்னு லைஃப்பில் ஒருத்தவங்க வராங்க, ஒரு கேர்ள் உள்ளே வராங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அவங்க கம்ஃபர்ட்டை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கம்ஃபர்ட்டை பார்க்கும்போது அதுக்கு வந்து நம்ம முன்னாடி செலவு பண்ணதை விட இப்போ செலவுகள் ரொம்ப அதிகமாகும். ஸோ அது ஒரு மெயினான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களும் ஒரு சில பேர் வந்து ஏர்ன் பண்ணுற உமனும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வீடை டிபெண்ட் பண்ணியிருக்கிற உமனும் இருப்பாங்க. ஸோ ஏர்ன் பண்ணுற உமன்னு பார்க்கும்போது அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏர்ன் பண்ணாத உமன் நம்ம கூட லைஃப்பில் வரும்போது அது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மணி ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். பொறுப்பு அதிகமாகும். அடுத்தடுத்து வாழ்க்கையில் வந்து குழந்தை படிக்க வைக்கணும். அதான் கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை பற்றி. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போகும்போது மேரேஜ்னா அதுக்கு அடுத்த கோல் என்ன, குழந்தை. அதுக்கு அடுத்த கோல் இல்லை, குழந்தைய வளர்க்கணும். ஸோ குழந்தைய நம்ம செட்டில் பண்ணணும். ஸோ நம்ம ஒய்ஃபு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஃப்யூச்சரில் வந்து ஓரளவுக்கு ஒரு சேஃபான லைஃப்பை கொண்டு போகணுன்னா எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம் தான். இதை விட முன்னொரு விஷயம் இருந்தது. கல்யாணம் பண்ணும்போது செலவுன்னு ஒன்று நடக்குது தெரியுமா? மண்டபம் பார்க்குறது, அரேஞ்ச் கிராண்டாக பண்ணுறது, இவ்வளோ பேரை கூப்பிடுறது. அது ஒருத்தரோட மைண்ட் செட் அண்ட் மென்டாலிட்டி. ஒரு சில பேரண்ட்ஸோடைய ஆசைகள் இருக்கும். ஸோ நம்ம பசங்களை வந்து இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும், நம்மளோட பொண்ணை இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அவங்களோட. ஸோ
இது பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி போய் தெரியல. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸோடைய அவங்களுடைய ஆசைகள் இருக்கும், அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆனால் அதுவும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா நம்ம இப்போது ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க, கோயிலில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது மண்டபம் சாப்பாடு அதுன்னு போகும்போது அதிகமாக தான் இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாது மெயினாக. ஆனால் அது பண்ணாமல் இருக்க முடியாது. இது இவனோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறான். ஸோ மேரேஜ் அதை பற்றி பேசும்போது நம்ம வந்து டிவோர்ஸை பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா இப்போ வந்து டிவோர்ஸ் ரேட் அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சானா நான் சொல்ல வரல. பட் எனக்கு தெரிஞ்சு டிவோர்ஸும் நிறைய இடத்துல நடக்குது. அதே மாதிரி மேரேஜ் ஆகாமல் சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வயசு வரைக்கும் தேடுறாங்க பொண்ணோ பையனோ. கிடைக்கலன்ற பட்சத்தில் வந்து எல்லாம் வந்து சரி இதுக்கு மேலே எதுக்கு, அப்படியே நம்மளவே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ளே போகாமே விட்டுறாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, டிவோர்ஸை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதனால டிவோர்ஸ் அதிகமாக ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, அது முதல்ல நல்லதா கெட்டதா, ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ அவனை கொஞ்சம் பார்க்க வேணும்னு சொல்கிறீங்களா? எனக்கு காண்டாகுது. டிவோர்ஸை பற்றி பேசினாலே நம்மளால வந்துடுவாங்க. டிவோர்ஸ் ஆனவன். சரி 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 ஓகே ஓகே, ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஓகே. டிவோர்ஸை பற்றி கேட்டோடனே அதான், கல்யாணமே ஆகலைன்னா டிவோர்ஸே ஆகாது. இல்லை ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, டிவோர்ஸ் நல்லதா கெட்டதான்னு சொல்கிறல, அதுலேயுமே கேசஸ் இருக்குது. பர்சனலாக நான் யோசிச்ச வரைக்கும் நான் சில கல்யாணங்கள் டிவோர்ஸை போய் முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எப்படி எனக்கு வந்து போக சிலர் வந்து அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் வந்து அவ்வளோ கஷ்டம் படவே தேவையில்லை. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, ஸோ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க இருக்கணுமா? அந்த விதத்தில் டிவோர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நல்லது. சில டிவோர்ஸ் இருக்குது விச் இஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டக்குன்னு கல்யாணம் நடக்குது, கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு மாதிரி போர் அடிச்சதோ இல்லை ஏதோ ஆயிடுது, அப்போ வந்து அவங்க இமீடியட்டாக டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அது வந்து எனக்கு ஒரு வேலிட் ரீசனாக படல. டிவோர்ஸ் வாங்குறதும் ஒரு வேலிடான ரீசன் இருந்து டிவோர்ஸ் வாங்கினா அது நல்லது. சும்மா போர் அடிச்சிருச்சு முடிச்சுப்போம், அதுக்கு போய் வேறு பொண்ணை பார்ப்போம் இல்லை வேறு பையனை பார்ப்போம்னு போகிறது வந்து அதுவும் நடக்குது இப்போது. ஸோ நான் ஜென்ரலாக டிவோர்ஸ்னாலே தப்பு, டிவோர்ஸ்னாலே நல்லதுன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன், அவங்க லைஃப் அது சிச்சுவேஷன் இருக்குது. ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ அதான் நான் நீ கேட்ட கேள்விக்கு டிவோர்ஸ் நல்லதா கெட்டதான்றதுக்கு இதுதான் என்னோட பதில். நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. சரி, அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும். சரி, இது நடக்காமல் தவிர்க்குது எப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லு என்னத்த சொல்கிறது, பயப்படாமல் சொல்கிறாங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டிவோர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, பெரிய வார்த்தைகள். ஆமாம். ஸோ இப்போது ஒரு இதெல்லாம் கட் பண்ணிடலாம், சொல்லு. ஸோ இப்போது டிவோர்ஸுன்றது மேக்ஸிமம் வந்து வாங்காதது நம்ம கையில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா, ஒரு டிவோர்ஸ்க்கான ஸ்டேஜ் போகிறாங்க ஒரு கப்புள் அப்படின்னா அதுக்கு மேஜர் காரணம் ஈகோ டச்சிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய சண்டை சச்சரவு நிறைய விஷயங்கள் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, ஸோ டௌரி விஷயமாக கூட இருக்கலாம், இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு தெரியல எனக்கு விஷயங்கள். பட் ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு கப்புளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னும் போது நிறைய சண்டைகள் வரதா செய்யும். ஸோ சண்டைகள் வரும்போது அட் அ டைம் ரெண்டு பேருமே கோவப்படணுன்ற ஒரு விஷயங்கள் உள்ளே வரும்போது தான் அந்த இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகுது. ஸோ உனக்கு மேலே நான் கோவப்படுவேன், எனக்கு மேலே நீ கோவப்படுவேன், நான் தான் வசதி நீ வசதி கிடையாது, அந்த மாதிரி இல்லை. ஸோ வாழ்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், ஸோ அடிச்சுக்கிறதுக்கு கிடையாது. ஸோ ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுங்க. அவங்களோட கோவத்துக்கு முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அவங்க கோவத்துக்கு வேல்யூ கொடுங்க. ஸோ அந்த கோவத்துக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கலன்னும் போது தான் அவங்களுக்கு இன்னும் கோவம் அதிகமாகும். ஸோ அப்படியாச்சு, ஓகே சாரி, ஓகே பொறுமையாக இருன்னு. ஸோ இப்போது அதே மாதிரி தான் 1 to 1 இந்த மாதிரி ஒரு சில விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துலேயே அதோட முடிஞ்சிடும். ஸோ அவங்களே கில்ட்டாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஐயோ நம்ம கோவப்பட்டுட்டோம், நம்ம ஒய்ஃப் மேலே நம்ம ஹஸ்பண்ட் மேலே நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னும் போது ஒரு கில்ட்டு ஃபீல் ஆச்சுனால அந்த இடத்துல கண்டிப்பாக லவ் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த டிவோர்ஸ்ன்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங், காது கொடுத்து கேட்குறது. ஸோ காது கொடுத்து கேட்குறதுன்னும் போது தான் எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் நிறைய சண்டைகள் வரும். ஸோ தூக்கிடுவா. ஸோ தூங்க மாட்டேன். ஸோ கவனம் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்தும் சண்டைகள் உருவாகும். அந்த சண்டை வந்து பெரிய லெவலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகளை ஸோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஸோ இதை மேக்ஸிமம் நம்ம எல்லா விஷயத்துலையும் பண்ணும்போது நம்பணும், விட்டு கொடுத்து போகணும். இந்த 2 விஷயமும் நம்ம பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து சரியாகும். டிவோர்ஸ்ன்ற விஷயத்துக்கு போகாது. ஸோ அது வந்து டிவோர்ஸ்ன்ற விஷயம் வந்து நமக்கு வேணால் அது ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது ஃப்ரீடம் கொடுக்குற விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அதை ஹர்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும், நம்ம பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மேரேஜ்லாம் பண்ணணுமா வேணாமா, அதில் டிவோர்ஸ் பிரச்சனை ஏகப்பட்ட இதெல்லாம் நாங்கள் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்னும் இதை பற்றி பேசணும்னா நிறைய டாபிக் இருக்குது. இது ஜென்ரலாக வந்து எங்களை மாதிரி பசங்க மனசில் இந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது. இது வந்து சரியாக தப்பான்னு எங்களுக்கு தெரியலை. மேபி உங்கள் மனசில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம். இல்லை உங்களுக்கு நாங்கள் பேசினதில் ஏதோ மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா கூட நீங்களும் அதை ஷேர் பண்ணலாம் எங்ககிட்ட. ஸோ எல்லாமே வந்து ஒரு கற்றுக்கிறதா, ஒரு சொசைட்டியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொன்றதை பார்த்து கற்றுப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நாங்கள் பேசணும்னு நினச்சோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எங்களோட சுய கருத்து தான். உங்கள் மனசில் இருக்குது, நீங்களும் இது மாதிரி தான் யோசிக்கணும்லாம் நாங்கள் யாரையுமே சொல்லலை. ஒவ்வொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் வேறு இருக்கும். ஸோ மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பை. ஒரு பிரியாணிக்காண்டி என்னென்ன பண்ண வேண்டியது.